Hi guys, welcome back. இது தமிழ் எப்படி சொல்கிறது, திரும்பி வந்ததுக்கு நன்றி. ஸோ இன்றைக்கு இந்த டைட்டில் பை த வீடியோவில் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். நான் இன்றைக்கு மேக்கப் டியூட்டோரியல் தமிழ்லாம் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக அந்த யூடியூப்பில் அந்த 2 கேர்ள்ஸ் அந்த சேனலில் மறந்துட்டேன். பட் 2 கேர்ள்ஸ் இந்த தமிழில் வீடியோ செய்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு செய்ய ஆசை இருந்தாங்க. லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ மீன் எல்லாரும் இங்கிலீஷில் தான் செய்கிறது. நாங்கள் தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷில் ஏன்டா இங்கிலீஷாக்கு பார்ப்பாங்கன்னு நாங்கள் இங்கிலீஷில் கூட செய்கிறது. பட் தமிழில் இப்படி செய்து அப்படி ஃபன்னாக இருக்குமெண்டு நான் அது அந்த வீடியோ பார்த்த போகிறது தான் எனக்கு முடியல. ஸோ நினச்சேன் ஓகே ஒரு வீடியோனே செய்து பார்ப்போம்ண்டு. ஸோ அதான் செய்து நான் முதல்ல நான் நினச்சேன்னா எனக்கு ஒரு இந்தியன் அவுட்ஃபிட்டில் வருவோம்ண்டு. பட் பார்த்தா இங்கே சரியான ஹாட்டாக இருக்குது. ஸோ இந்த இதில் இந்தியன் அவுட்ஃபிட்டை போட்டால் வேத் அப்படியே கொடுக்கணும்னு கொட்டணும். ஸோ அதால் நான் எனிவேஸ் நான் இப்போ வெளியில் போகிறேன். ஸோ அப்போ நான் நினச்சேன் ஓகே ஒரு மேக்கப் டியூட்டோரியல் செய்வோம், இப்போ தமிழில் செய்வோம்ண்டு. ஸோ 7 அளவு நான் இங்கிலீஷ் அவாய்ட் பண்ண பார்த்தேன். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதை கிடைக்கல ஏதாவது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஏதாவது ஒன்று வேற பார்த்தது. பட் 7 அளவு நான் தமிழில் கதைச்சேன் நான். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ உங்களுக்கு அப்படி நான் இந்த மேக்கப் லுக் எடுத்து நான் பார்க்க விருப்பம்ண்டா சரியான சிம்பிள். லைக் நிறைய ஆசிரியர் நான் பாவிக்கல. பிகாஸ் இப்போ இங்கே பகலண்டபடியாக நான் கூட லைக் ஐ மேக்கப் செய்யலை என்னை பொறுத்தளவில். மேபி உங்கள் சிலாக்களுக்கு இது டூ மச்சாக இருக்கலாம். பட் எனக்கு இது ஆக்சுவலி வெரி சிம்பிள். பட் ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் இதை இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பார்க்க விருப்பம்ண்டா இந்த வீடியோ பார்த்துக்கொண்டே இருங்கோ. ஸோ நான் முதல்ல எப்போவுமே என் கண்ணை தான் செய்கிறேன் நான். ஏனெண்டா ஐஷேடோ போடேக்க அதில் அந்த கொஞ்சம் தூளுகள் அப்படி விழ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதால் நான் எப்போவுமே முதல்ல ஐஷேடோவை செய்து போட்டு அண்ட் ஐ மேக்கப்பை செய்து போட்டு பிறகு தான் நான் என் ஃபேஸை செய்கிறேன் நான். ஸோ இப்போ நான் என் ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கிறேன், லிப் பாம் போட்டிருக்கிறேன். ஸோ அது ஆல் செட். இதில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கே. இது என்னுடைய அருமை மகள் வந்து குழப்பிட்டா. போங்க போங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஓகே அவாவை கொண்டு போய் விட்டாச்சு. கண்ணை ப்ரைம் பண்ண போகிறேன். இது வந்து மேக் பெயிண்ட் பாட். இது என் ஸ்கின் டோனை விட கொஞ்சம் ஒரு 2 ஷேட் லைட்டாக. ஆனால் அதோட வேலையை வடிவாக செய்யும். லைக் என் ஐஷேடோ எல்லாம் க்ரீஸ் பண்ணாது. லைக் ஹோல் டே நான் போட்டால் அப்படியே ஐஷேடோ போட்டபடியே இருக்கும். ஸோ எனக்கு இது நல்ல விருப்பம். ஸோ இந்த ப்ரஷ் வந்து சிக்மா. ஸோ சிக்மா இது 3D HD ப்ரெசிஷன் ப்ரஷ். இதை நீங்கள் என்ன பவுடராலையும் நீங்கள் செட் பண்ணலாம். நான் வந்து Mercier டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இதில் ஒரு நிறமே இல்லை, ஜஸ்ட் பிளெயின் பவுடர் உண்டு. ஸோ நான் இதெல்லாம் செட் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படி டிப் பண்ணிவிட்டு சும்மா மெதுவாக செய்தீங்கன்னா சரி, நிறைய போட தேவையில்லை. சாரி, என் தலைமை பேய்க்குட்டி மாதிரி இருக்கிறேன். இதுதான் நடக்கிறது. முடியணும் இப்போ தான் முடியினா. ஸோ காய விட்டுருக்கிறேன். கொஞ்சம் தலை ஸ்ட்ரைட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே வந்துடும். ஸோ கூடுதலாக பேசிக் ஐ மேக்கப்போட கூடுதலாக நான் விரும்புகிறது இந்த Kat Von D ஷேட் அண்ட் லைட் ஐ பேலட். ஃபோக்கஸ் பண்ணது இல்லையாப்பா. ஷேட் எடுக்க போகிறேன். இந்த ஷேட் ஃபர்ஸ்ட் ஷேட். இந்த ஷேட் எடுத்து நான் இந்த க்ரீஸில் போட போகிறேன். அதுக்கு பிறகு பை த வே இந்த ப்ரஷ் வந்து Morphe M332. கூடுதலாக ப்ரௌன் டோனுக்கே ஸ்டிக் ஆகும். கொஞ்சம் கூட நேச்சுரலாக இருக்கும். ஸோ அவங்க இந்த ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். இதெல்லாம் கூடுதலாக இங்கே வெளியே இப்படி இங்கே டு த அவுட்டர் பார்ட் ஆஃப் மை ஐ. ஐ மீன் இங்கே தான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கண் மடலுக்கு இதுக்கு நான் இந்த ஷேட் போட போகிறேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐவரி ஷேட் மாதிரி போட்ட வடிவாக இருக்கும். வெரி அந்த நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். அந்த
too much eyeshadow போட்ட மாதிரியும் இருக்காது. இந்த brown shade இன்னும் இந்த ஷேட் இருக்க திரும்பி நான் போட போறேன். கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து நான் ஐலைன் அடிக்க போகிறேன். ஸோ நான் நேற்று சஃபோராக்கு போனேன். ஸோ அப்போ Kat Von D tattoo லைனை வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் போனேன். லெட்ஸ் see. ஸோ இனி அடுத்தது வந்து ஐயோ இது எனக்கு பிடிக்காது. ஓகே முதல்ல நாங்கள் மஸ்காரா போடுவோம். அதுக்கு முதல்ல ஓகே மஸ்காரா ஸோ மஸ்காரா வந்து நான் Maybelline Lash Sensational மஸ்காராஸ் போட போகிறேன். நிறைய கோட் போட மாட்டேன், கொஞ்சம் தான் போட போகிறேன். பிகாஸ் நான் அதுக்கு பிறகு ஐலாஷஸ் போட போகிறேன். ஸோ நிறைய போட்டு நல்ல மேலே ஆக்கின பிறகு ஐலாஷஸ் போட சரியாக கஷ்டப்படுறேன் நான். என்னடா நார்மலாக அது கஷ்டம். என்னடா லேஷஸ் நல்லா கேர்ல்டாக இருந்தால் அதுக்கு மேலே ஐலாஷ் போடுறது சரியான கஷ்டம். ஸோ நான் முதல்ல ஒரு 1 கோட் மாதிரி போட்டுட்டு அடுத்தது ஐலாஷஸ் போட போகிறேன். ஸோ ஐலாஷஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா லேஸு அப்போ ட்ரை அப் பண்ணிக்க ஸ்டிக் பண்ண இன்னும் ஈஸி. ஸோ இன்றைக்கு ஐலாஷஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் என் ஓன் ஒன். ஸோ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது, பட் நான் இப்போ என் ஓன் ஐலாஷ் லைன் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்டைல் தான் நான் இப்போ போட போகிறேன். ஸ்டைலில் பேர் வந்து ஜீனியா. உங்களுக்கு இந்த ஐலாஷஸ் பிடிச்சிருக்கேன்டா உங்களுக்கு வாங்கணுமென்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என் வெப்சைட்டில் லிங்க்கை விடுறேன். லிங்க்கை நான் போடுறேன். உங்களுக்கு விருப்பமாண்டா போய் வெப்சைட்டை செக் பண்ணுங்க. நாங்கள் இது மட்டும் இல்லை, நிறைய லேஷ் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ யூ கேன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் வேர்ல்ட் வைட் ஷிப்பிங்கும் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கேயும் ஷிப் பண்ணுவோம். ஸோ முகத்துக்கு நான் இப்போ இந்த ப்ரைமராக நான் ஸ்மாஷ் இல்லை ஸ்டிலா 1 Step Correct அண்ட் ஸ்கின் டோன் கரெக்டிங் அண்ட் பிரைட்னிங் சீரம். ஸோ இட்ஸ் சிரமம்னு சொல்கிறாங்க, பட் இது ஆக்சுவலி ப்ரைமர். ஸோ இதில் வந்து இப்படி 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த போட்டிங்கன்னா கலர் கரெக்ஷனும் இப்போ எங்கள் ஸ்ரீலங்கன் இந்தியன் எங்கள் ஏஷியன் ஸ்கின் டோனுக்கு நிறைய அந்த டார்க் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கருப்பு ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் ஃபவுண்டேஷனுக்கு முதல்ல கொஞ்சம் அந்த மறைச்சாதான் ஃபவுண்டேஷன் போடைக்க ஒரு 1 ஈவன் டோனாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு இதில் டார்க் ஏரியாஸ் எனக்கெல்லாம் இதில் டார்க் ஏரியாஸ் இருக்குது. நார்மலாக மோஸ்ட் ஸ்ரீலங்கன்ஸுக்கு இந்த ஏரியா ஒரு சொதப்புற ஏரியா தான். இதில் நிறைய பேருக்கு அந்த ஒரு பிக்மெண்டேஷன் டார்க் ஸோ நீங்கள் இதை ஃபவுண்டேஷனுக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் போட்டு நீங்கள் உங்களோட ஸ்கின் டோனை கொஞ்சம் ஈவன் பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷன் போடைக்க ஒரு 1 டோனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ என்ன ஸ்கின் பிரைட்டாக இருக்குது. இப்போ இந்த ஏரியாவுக்கு நான் போட இல்லை. ஸோ உங்களுக்கு பார்க்க வித்தியாசம் விளங்கணும். ஸோ இப்போ இந்த ஏரியா கொஞ்சம் டல்லாக இருக்குது, இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஓகே ஃபவுண்டேஷனுக்கு நான் ஃபென்டி பியூட்டின்டையும் Fenty Beauty ஃபவுண்டேஷனும் அண்ட் நாஸ் ஷியர் க்ளோ மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். ஓகே ஸோ நான் ஐப்ரோஸ் வந்து நான் ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் Anastasia Beverly Hills Deep Brow Pomade தான் எடுக்க போகிறேன். அதான் நல்ல விருப்பம். ஸோ கன்சீலர் போடுறதுக்கு காரணம் வந்து நிறைய பேருக்கு டார்க் அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் இருக்கிறது. ஸோ கன்சீலர் போட்டால் கன்சீலர் வந்து சரியான திக், அப்போ அந்த டார்க் அண்டர் ஐ சர்க்கிள்ஸை நல்லா மறைக்கும். ஒரு கொஞ்சம் போடுறேன், நிறைய இல்லை கொஞ்சம். எனக்கு நிறைய போட விருப்பம் இல்லை. பிறகு பியூட்டி பிளெண்டர் எடுத்து பிளெண்ட் பண்ணுறது. அடுத்து இதில் ஒரு கொஞ்சம் போட்டேன். அப்புறம் இந்த கான்டோர் வார ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் போடுறேன். இந்த கான்டோர் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு அது விருப்பமாண்டா போடலாம், பட் எனக்கு விருப்பம். ஸோ அதெல்லாம் போடுகின்றேன். ஓகே நாங்கள் இதெல்லாம் செட் பண்ணணும். ஸோ நான்
முன்னாலே இருக்க எங்கேயோ தேடுறேன். ஐயோ. ஓகே, ஸோ இந்த பென்னா பனானா பவுடர் அதனால் நான் அண்டர் ஐ செட் பண்ண போகிறேன். பிறகு நான் கொஞ்சம் இந்த Mercier சீக்ரெட் பிரைட்னிங் பவுடர் கொஞ்சம் போடுறேன். இதை போட அந்த ஃபினிஷிங்கே கொஞ்சம் மாறிடும். எனக்கு நல்ல விருப்பம் இந்த பவுடர். இதில் சொட்டு தான் எடுக்கணும், என்ன சரியான அந்த ஒயிட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ உங்கள்கிட்ட ஸ்கின் டோனுக்கு இது நிறைய போட்டால் வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். ஸோ நான் சொட்டு கொஞ்சம் தான் போடுறேன். கேமராவில் இது பிடிபடுதோ தெரியாது, பட் பார்க்க நல்ல வடிவாக இருக்கிறது. ஓகே, நான் இந்த கண் இதுக்குள்ளே அடிக்கிறதுக்கு நான் இது வந்து Urban Decay Glide on Eye Pencil இந்த ஷேட் ராக்ஸ்டார். இந்த ஷேட் ராக்ஸ்டார் இது ஒரு சாதி ஒரு ப்ரௌனிஷ் பர்பிள் உண்டு, நல்ல வடிவான கலர். ஸோ இதுதான் நான் இதுக்கு அடிக்க போகிறேன். இது வந்து மேக்கப் கிக் ஐ ஷேடோ. இந்த ஷேடோட பேர் வந்து கொக்கோபியா. அதை எடுத்து கொஞ்சம் இதை பிளெண்ட் பண்ண போகிறேன். என்னென்ன இந்த ஆரன்சியின் லைனை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பவுடர் எடுத்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ண போகிறேன். மஸ்காரா போடுவோம். மஸ்காரா, எஸ். ஸோ மஸ்காரா, ஸோ சேம் மஸ்காரா தான் பாவிக்க போகிறேன். எனக்கு அந்த மேக் கிகா பிளாக் சம்திங் மஸ்காரா அது குட்டி பாண்டோன்னு. அப்போ அது கீழே இதுகளும் ஈஸியாக இருக்கும் போட. இது கொஞ்சம் கஷ்டப்படுறேன், பட் இட்ஸ் ஓகே. என்னோட இப்போதைக்கு அது இல்லை. ஸோ ஓகே, ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா கான்டூரிங் செய்ய போகிறேன். என்னுடைய பெண்ணாம்பெரிய ஃபேஸுக்கு கான்டூரிங் செய்யாட்டி சரிப்பட்டு வராது. ஸோ நம்ம கான்டூரிங் செய்வோம். ஸோ கான்டூர் செய்கிறதுக்கு நான் Kat Von D ஷேட் அண்ட் லைட் கான்டூர் பேலட் தான் பாவிக்க போகிறேன். ஸோ அதில் இந்த ஷேடும் இந்த ஷேடும். ஸோ இந்த ப்ரஷ் வந்து இந்த ப்ரஷ் வந்து Charlotte Tilbury ஷேப் அண்ட் பவுடர் அண்ட் ஸ்கல்ப்ட் ப்ரஷ். ஸோ அடுத்து கான்டூர் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் சீக் போன்ஸ் ப்ராடண்டபடியாக நான் இது கான்டூர் பண்ணேன். பட் உங்களுக்கு கொஞ்சம் ஒடுக்கம்னா நீங்கள் இது கான்டூர் பண்ண தேவையில்லை. ஸ்கின் டோனுக்கு இந்த ஒரு ப்ரான்ஸ் தான் எனக்கு சரி வருது. ஸோ அந்த சேம் ப்ரஷ் Charlotte Tilbury ப்ரஷ் எடுத்து இது வந்து நாஸ் கசினோ ப்ரான்ஸர். இது என்ன ரெண்டாவது அது கொஞ்சம் வார்ம் அப் பண்ண போகணும் ஃபேஸை. ஸோ எனக்கு ப்ரான்சர் கட்டாயமாக போடணும். போட்டால் தான் அந்த உயிர் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் என் நோஸை கொஞ்சம் கான்டூர் பண்ணுறேன் நான். ஸோ அதுக்கு நான் என்னை விரலை தான் கூடுதலாக யூஸ் பண்ணுறது. விரலை பாவிக்காமல் ப்ரஷ்ஷே பாவிக்கலாம் தான். நான் ப்ரஷ் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுபடியே அந்த ப்ரஷ்ஷில் என்ன நிறம் இருக்கோ தெரியும். அப்புறம் அதை நம்மக்குள்ளே போட்டு அப்புறம் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணே இல்லாமல் ஏன் நமக்கு தேவையில்லாத வம்பு. இந்த மஸ்காரா ப்ராப்ளத்தை இருக்கா பார்ப்போம். ஐயோ ஐ ஹோப்பா அதனோட ஐயோ கடவுளே. மோஸ்ட் வந்துட்டுது. ஆனால் அப்படியும் ஒரு கருப்பிதோண்டு இருக்கும். இதுக்கு என்ன செய்யலாமண்டா ஒரு சொட்டு கன்சீலரை எடுத்து ஸ்பாட்டில் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணுவோம். அது ஓகே. இனி அடுத்தது வந்து பிளஷ். ஸோ நான் இன்றைக்கு என்ன பிளஷ் நார்மலாக இந்த ஃபேவரட் பிளஷ் வந்து இதான் Lovejoy by MAC. இது ஒரு வடிவான ஒரு அந்த பிங்க்கும் ப்ரௌனும் சேர்ந்த ஒரு வடிவான ஒரு ஷேட் ஒன்று. எனக்கு தான் சரியான விருப்பம். பட் இன்றைக்கு அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் அதை கூடுதலாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கு நான் பெட்டல் பவர் அந்த பிளஷ் பாவிக்க போகிறேன். ஸோ இது வந்து MAC 129 ப்ரஷ். இந்த ஸ்கின் டோனுக்கு ஓரளவு ப்ளஷ் போட்டால் தான் விளங்க. ஸோ now இனி அடுத்தது ஹைலைட்டர். ஐயோ எனக்கு பிடிச்ச சாமான். ஓகே,
ஸோ ஹைலைட்டருக்கு நான் முதல்ல இந்த ஐகானிக் லண்டன் இலுமினேட்டர் பாவிக்க போகிறேன். இது வந்து தி ஒரிஜினல் ஷேடுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரிஜினல். ஸோ இல்லை ஷேக் பண்ணிவிட்டு நான் இதுக்கு நார்மலாக பியூட்டி பிளெண்டர் தான் பாவிக்கிறேன். நான் என்னோட பியூட்டி பிளெண்டர் வடிவாக அந்த அப்ளை பண்ணேன். ஸோ இது ஒரு லிக்விட் ஃபார்ம் உண்டு. ஆனால் பியூட்டிஃபுல், சச் அ லவ்லி ஷேட், ஸோ பியூட்டிஃபுல். இதுக்கு ஒரு பேக்கப் ஒன்று வாங்கி வைக்கணும். லிமிட்டட் எடிஷன் சொன்னாங்க, பட் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி தே ஹேவ் இட். ஒரு கொஞ்சம் காணும், இந்த இவ்வளோ கொஞ்சம் தான் எடுத்து நான் போட்டுட்டு இந்த ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீக்குக்கு போட்டால் ஓகே. ஸோ இப்போ நான் கொஞ்ச நாள் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹைலைட்டர்ஸ் போடுறேன். ஸோ இதை போட்டுட்டு எங்கள்கிட்ட ஃபென்டி பியூட்டி ஹைலைட்டர் விச் இஸ் இன் த ஷேட் ட்ரோஃபி வைஃப். அம்மா என்ன வடிவான ஹைலைட்டர் தெரியுமா? அம்மா உங்களுக்கு ஒரு ஹைலைட்டர் வேணுமெண்டா இதை போய் வாங்குங்க. சரியான மஞ்சள் தான் பார்க்க, ஆனால் ஒரு கொஞ்சம் போட்டால் நல்ல வடிவாக நல்ல கிளுகிளுன்னு நல்ல மினுங்கு நல்ல வடிவாக இருக்கும். ஸோ இது நான் ஒரு கொஞ்சம் தான் போடுவேன். ஸோ இது வந்து செஃபோரா ப்ரோ ஃபேன் ப்ரஷ். இதில் ஒரு 3 டிப் தான் போட்டுட்டு ஓனோ இது கூட இலோ வந்துட்டுது. ஓகே பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் ஓகே. ஆனால் கொஞ்சம் டூ மச், இதில் கொஞ்சம் குறைய போடுறேன்னா இப்போ 2 கொஞ்சம் கூட போட்டால் மற்ற வேலை. இது முடிஞ்சது. இனி எல்லாத்தையும் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு Urban Decay சில் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே சரியான ஊற்றியா இருக்குது. ஸோ அது ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேலால் டாச்சா லுமினஸ் டியூவி ஸ்கின் மிஸ்ட் இதை கொஞ்சம் போட போகிறேன். ஓகே. ஸோ நான் இனி அடுத்தது என் தலைமேலையும் செய்து போட்டு தலைமேலே ஸ்ட்ரைட் பண்ண போகிறேன். சும்மா ஸ்லீக் ஸ்ட்ரைட் தான். உடுப்பையை முறுத்தி கொண்டு திரும்பி வரேன். ஓகே எல்லாம் உடுத்தி ரெடி. ஸோ நான் திரும்பி வந்துட்டேன். இனி நான் என்ன செய்ய போகிறேன்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லிப்ஸுக்கு முதல்ல நான் இந்த ஹெக்ஸ் லிப் லைனரால் அப்ளை பண்ண போகிறேன். இது பை Urban Decay. ஓகே அது பிறகு நான் ஸ்டிலா லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்து ஷேட் ரிக்கோ. அடுத்தது அதுக்கு மேலே டூ டார்க்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் அதை மியூட் டவுன் பண்ண நான் Too Faced Melted Matte Liquid Lipstick in the shade I think இது Sell Out நினைக்கிறேன். ஓகே ஸோ லிப்ஸ்டிக் தான் லாஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது. ஸோ அதுவும் முடிஞ்சது. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் இதை என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலி நாட் போய் சொல்ல விரும்பல, உண்மைக்கும் சொல்ல வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏனெண்டா நான் இதுக்கு முதல்ல இங்கிலீஷ் வீடியோக்கள் மட்டும்தான் செய்து கொண்டு இருந்தேன். நான் தமிழ்னாலும் செய்தது இல்லை. பட் அந்த யூடியூப்பில் அந்த 2 கேர்ள்ஸும் தமிழில் செய்ததை பார்த்தோன்னா லைக் ஓகே எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது, ஓகே செய்து பார்ப்போம்ட்டு செய்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.